Welcome to Ask Education channel. In the video la நம்ம 11th standard computer science, computer technology and computer applications books la கொடுத்திருக்க unit 1 ல இருக்க chapter 5 working with typical operating systems இருக்குல அதாவது Windows and Linuxல வந்து Ubuntu version எப்படி work பண்றது அப்படின்றதுக்கான இந்த chapterல வந்து எல்லாமே வந்து டீடைலா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த chapterக்கான டீச்சிங் வீடியோஸ் நான் எதுவுமே அப்லோட் பண்ணலங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது தான் எல்லாமே, சரிங்களா? ஸோ அதனால இந்த சாப்டருக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ எவால்வேஷன் கீழே கொடுத்துருக்க all part 1 to part 4 கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம் along with explanation if needed, சரிங்களா? சோ இது வந்து part 1 வீடியோ. சோ இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோட ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து part 1 choose the best answer. So the first question பாத்தீங்கன்னா from the options given below choose the operations managed by the operating system அப்படின்னு கேட்டிருக்காங்க. So list of operations கொடுத்து So first option பாத்தீங்கன்னா வந்து memory, second option வந்து processor, third option வந்து IO devices. And in the operating systems வந்து இது மூணுத்தையுமே தான் வந்து manage பண்ணுது. So the answer is all of the above. D தான் வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? செகண்ட் question, which is the default folder for many Windows applications to save your file அப்படின்னு கேட்டிருக்காங்க. So default folder அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து my document folder தான். So this is the right answer. Third one, under which of the following operating system the option shift plus delete permanently deletes a file or folder அப்படின்னு கேட்டிருக்காங்க. So Windows versions வந்து 7, 8 or 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. And last option பார்த்தீங்கன்னா none of the operating system அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து all of the operating system தான் வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? ஸோ இது வந்து மாத்திக்கோங்க. இது மூணுமே வந்து இந்த shift plus delete அப்படின்றத வந்து யூஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து ஷிஃப்ட் பிளஸ் டெலிட் வந்து இந்த மூணு வெர்ஷன்ஸ்லயுமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால இது வந்து நன் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்றது தவறான ஆன்சர். ஸோ இது வந்து ஆல் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு மாத்திக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹைபர்னேட் இன் விண்டோஸ் எக்ஸ்பி ஆர் விண்டோஸ் 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹைபர்னேட் என்பது என்னன்னா வந்து நம்ம சிஸ்டம் வந்து அதுல இருக்க அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணாம அதை வந்து ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்ல வந்து நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோமோ அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படியே வந்து ஓப்பன் ஆகும் மறுபடியும். ஸோ அதனால இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். இட் ஷட் டவுன்ஸ் தி கம்ப்யூட்டர் வித்வுட் க்ளோசிங் தி ரன்னிங் அப்ளிகேஷன்ஸ், சரிங்களா? Fifth one, which of the following operating system is not based on Linux அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லினக்ஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா Ubuntu, Red Hat, CentOS இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸோட தான். ஸோ இந்த BSD என்பது தான் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் லினக்ஸ். ஸோ திஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், sixth one, which of the following in Ubuntu OS is used to view the options for the devices installed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான், சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். Seventh one, identify the default email client in Ubuntu கேட்டிருக்காங்க. ஸோ default email client Ubuntuல பார்த்தீங்கன்னா வந்து Thunderbird தான் வந்து கரெக்டான ஆன்சர். Eighth one, which is the default application for spreadsheets in Ubuntu அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ this is available in the software launcher also அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து LibreOffice Calc அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? Ninth one, which is the default browser for Ubuntu அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ default browser வந்து Firefox web browser தான் வந்து default browser. 10th one, where will you select the option to log out, suspend, restart or shut down from the desktop of Ubuntu OS அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எங்க பண்ணுவோம்னா வந்து செஷன் இண்டிகேட்டர் அப்படின்றத தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ உங்க புக்ல வந்து அது கிளியரா கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2, டிஃபரன்ஷியேட் கட் அண்ட் காப்பி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ கட் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபைலையோ இல்லை ஒரு டெக்ஸ்டையோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு அது புது இடத்துல வந்து சேவ் பண்றதுக்கு வந்து இந்த கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி காப்பி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்க ஒரு டெக்ஸ்டோ இல்லை ஒரு ஃபைலையோ வந்து அதோட காப்பியை வந்து இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்றதுக்கு தான் வந்து நம்ம காப்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இங்கே இருக்கு.
Cut option completely removes the file from the current location and place it in a new location. That is, the file is moved from old location to a new location அப்படின்னு கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் ஏன் ஃபைல் அப்படி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்திருக்கேன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோஸில் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஃபைல் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா ரிமூவ்ஸ் தி ஃபைல் ஆர் டெக்ஸ்ட் அப்படின்னு கூட நம்ம கொடுத்திருக்கோம். ஸோ இது டெக்ஸ்ட்டை கூட நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு இதே கட் ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி காப்பி ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, இட் பிளேசஸ் a duplicate of a file or text in the new location. சரிங்களா, so that is the file or text will be available in both locations அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஓகே. செகண்ட் ஒன், what is the use of a file extension அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, அது எந்த டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C++ தான் நம்ம .cpp அப்படின்னு நம்ம வந்து அதை சேவ் பண்ணுவோம். பைத்தன் ஃபைல்னா .py அப்படின்னு சேவ் பண்ணும். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னா .exe அப்படின்னு சேவ் பண்ணும். ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் அது எந்த டைப் ஆஃப் ஃபைல் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கம்ப்யூட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைப் ஆஃப் ஃபைல் ஏற்ற மாதிரி தான் வந்து அதற்கான அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ ஒரு PNG ஃபைல் இருக்குன்னா வந்து பெயிண்டில் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி டாக் அப்படின்னா வந்து வேர்டில் ஓப்பன் பண்ணும். ஸோ அது வந்து அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த கம்ப்யூட்டருமே வந்து கரெக்டான அப்ளிகேஷன் எடுத்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும். சரிங்களா, ஸோ திஸ் த பர்பஸ். ஓகே, த பர்பஸ் ஆஃப் தி ஃபைல் extension is to identify the type of file. The computer also uses this information to open the file with the correct software application. Next question, differentiate files and folders அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ ஃபைல்னா வந்து அது இட்ஸ் இண்டிவிஜுவல் ஃபைல் வேர் வி ஸ்டோர் டேட்டா. ஆனால் ஃபோல்டர் என்னன்னா குரூப் ஆஃப் ஃபைல்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி அது உள்ள நிறைய ஃபைல்ஸ் போட்டு வைக்கும்போது வி கால் இட் அஸ் அ ஃபோல்டர். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த மெயின் டிஃபரன்ஸ். ஸோ அதை பாருங்க. The main difference between the file and folder is that a file stores data while a folder stores files and folders. So folders குள்ள இன்னொரு subfolderம் இருக்கலாம் இல்லையா. So folder can store files as well as other folders அப்படின்றது தான். ஸோ அதையும் எழுதணும் கண்டிப்பா. சரிங்களா, moreover a file has an extension while a folder doesn't. ஸோ ஃபைல்னாலே அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இல்லையா, அது என்ன டைப் ஆஃப் ஃபைல் சொல்றதுக்காக. பட் ஃபோல்டர் வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நேம் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இதில் போட்டு வச்சுப்போம், அவ்வளோதான். ஸோ தட் folder doesn't have any extension. Next question, fourth question, differentiate save and save as option அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அதே நேமில் மறுபடியும் வந்து சேவ் ஆகும். ஸோ கடைசியாக நம்ம எதை அப்டேட் பண்ணாலும் அது வந்து அதே ஃபைல் நேமில் சேவ் ஆகிடும். சரிங்களா, சேவ் ஆஸ் என்ன பண்ணணும்னா வந்து நமக்கு புதுசாக நேம் கொடுக்க ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ வேணும்னா நம்ம வந்து புதிய ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம், புதிய லொக்கேஷனும் நம்ம மாற்றிக்கலாம். அது வந்து சேவ் ஆஸ் ஆப்ஷன். சரிங்களா, ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேவ் அண்ட் சேவ் ஆஸ் is that save helps to update the lastly preserved file. அதாவது ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைல with the latest content. சரிங்களா, ஸோ வித் லேட்டஸ்ட் கண்டென்ட்ல நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இஃப் யூஆர் கிளிக்கிங் சேவ்னாலும் நமக்கு வந்து ஒரு புது ஃபைல் நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். இல்லை ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலில் என்ன பண்ணுவோம்னா நம்ம அதாவது தட் இஸ் ஒன்லி லாஸ்ட்லி ப்ரிசர்வ் ஃபைல். ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைல்னா லாஸ்ட்லி ப்ரிசர்வ் ஃபைல் வித் லேட்டஸ்ட் கண்டென்ட். அதாவது எனி அப்டேஷன் பண்ணனா அது அந்த இடத்துல தானா சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, while save as helps to store a new file or to store an existing file to a new location with the same name or a different name. ஸோ சேவ் as பண்ணும்போது நம்ம நியூ ஃபைல் நேம் கொடுக்கலாம், இல்ல ஏற்கனவே இருக்க ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம், நியூ லொகேஷன்ல கொடுக்கலாம், இல்ல வேற இருக்கிற லொகேஷன்ல கூட வேற நேம்ல கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Okay, fifth one, what is open source அப்படின்னு கேட்டிருக்காங்க. So open source தான் நமக்கு தெரியும். It refers to a program or software in which the source code is available in the web to the general public at free of cost. So இதுதான் வந்து open source code. So Linux பார்த்தீங்கன்னா open source code. So நம்ம வந்து எப்போ வேணா அதை வந்து யார் வேணா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த source code நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. And sixth one, what are the advantages of open source அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் கோட், ஓப்பன் சோர்ஸ்னாலே அது கோடும் வந்து ஓப்பன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதனால தான் ஓப்பன் சோர்ஸ் கோட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்துருக்கேன். Second வந்து open standards because it is compatibility with other standard solutions, software solutions and IT systems. அதே மாதிரி lower cost இருக்கும் and lower license fees இருக்கும். High quality and reliability இருக்கும், independent இருக்கும், and flexibility and adaptability, and transparency, stability and performance, and security. So all these are advantages of open source. சரிங்களா, so kindly note down all the points. So seventh one பார்க்கலாம், mention the different server distributions in Linux OS.
ஸோ லினக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது, சர்வர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் சர்வர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, உபுண்டு லினக்ஸ், லினக்ஸ் மினட், ஆர்ச் லினக்ஸ், டீபன், ஃபெடோரா, டிபிஎன் அண்ட் சென்டோஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸோட சர்வர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகே, then 8th one, how will you log off from Ubuntu OS அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Ubuntu OSல வந்து நம்ம லாக் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து 1 மார்க் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, அந்த செஷன் இண்டிகேட்டர் அப்படின்றது இந்த ஃபார் ரைட் சைடில் டாப் பேனலில் ஆன் தி ஃபார் ரைட் சைட் ஒரு செஷன் இண்டிகேட்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த செஷன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து we can choose to log out, suspend or shut down. Then part 3 பார்க்கலாம். So all these are 3 mark questions. So analyze why the drives are segregated அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டிரைவ்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஏன் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, ஏன் ஒரே டிரைவா இல்லை அப்படின்னா there are many advantages of that. So அதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, firstly it reduces the time taken to search one particular document or file or folder present in the computer. ஸோ நீங்கள் வந்து பார்ட்டாக நிறைய டிரைவ் செக்ரிகேட் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து சர்ச் பண்ண முடியும் ஃபைல்ஸையோ இல்லை ஃபோல்டரையோ அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட்லி ஒன் கேன் அரேஞ்ச் த வேரியஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டகரிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கேட்டகரிக்கலின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கேட்டகரைஸ் பண்ணி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்ஸ்லாம் ஒரு பக்கம், மூவிஸ்லாம் ஒரு பக்கம், அண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து செக்ரிகேட் பண்ணி அது எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் டிரைவ்ஸில் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால போட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட்லி இட் டசன்ட் ஸ்லோ டவுன் த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பிரிக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டரில் எந்த ஒரு ஸ்லோ டவுனும் இருக்காது. ஸோ ஆஸ் வெல் அது ஃபாஸ்ட்டாக தான் வந்து அது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் 3 are the advantages of keeping the drive segregated. Second one, if you are working on multiple files at a time, sometimes the system may hang. What is the reason behind it? How can you reduce it அப்படின்னு கேட்டிருக்காங்க. This is true because நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து அட் அ டைம் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் the system will hang. ஏன் அப்படி ஹேங் ஆகுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி லோ கெப்பாசிட்டி ஆஃப் தி மெயின் மெமரி. அதாவது நம்ம என்ன அப்ளிகேஷன்ஸில் எத்தனை ஃபைல்ஸில் ஒர்க் பண்ணாலும் அது எல்லாமே எங்கேருந்து ஒர்க் பண்ணுவோம்னா வந்து ரேமில் தான், அதாவது மெயின் மெமரியில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணது ஹார்ட் டிஸ்கில் இருந்தாலும் ஒர்க் பண்ணும்போது அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எல்லா ஃபைலுமே எங்கே வரும்னா ரேம்க்கு வந்துடும். ஸோ அங்கேருந்து தான் வந்து நம்மளால அந்த சிபியூவால் அந்த ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ சிபியூ மீன்ஸ் இந்த ப்ராசஸர் வந்து எல்லா ஃபைல்ஸுமே வந்து ரேமில் தான் வந்து ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ மறுபடியும் நம்ம சேவ் கொடுக்கும்போது அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு மறுபடியும் சேவ் ஆகும். அது வரையில எல்லா ப்ராசஸுமே வந்து ரேமில் தான் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரேமோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்போது the system will hang. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டியூ டு த லோ கெப்பாசிட்டி ஆஃப் த மெயின் மெமரி நம்ம சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடும் சொல்கிறாங்க. ஸோ டு ரெடியூஸ் இட், ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், we need to increase the size of main memory. ஸோ மெமரி சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய ஃபைல்ஸ் நம்மளால அட் அ டைம் வந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா. தேர்ட் ஒன், are drives such as hard drive and floppy drives represented with drive letters? If so, why? If not, why? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹார்ட் டிரைவ் அண்ட் ஃப்ளாப்பி டிரைவ்ஸ் வந்து நம்ம டிரைவ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் எஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ சி டிரைவ் தான் வந்து மெயின் டிரைவாக இருக்குது. ஏ டிரைவ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிரைவுக்கு ஏ டிரைவ்னு கொடுக்குறோம். அண்ட் இப்போ பென் டிரைவ், அதாவது யூஎஸ்பி டிரைவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிரைவ், அது மாதிரி நிறைய டிரைவ்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து நேம் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ ஹார்ட் டிஸ்கே வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம்னா வந்து ஏ டிரைவ், சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ் பண்ணி தான் போட்டோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பார்ட்டிஷன் வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இங்கே. ஸோ எஸ், ஹார்ட் டிரைவ் அண்ட் ஃப்ளாப்பி டிரைவ்ஸ் ஆர் ரெப்ரசென்டட் வித் டிரைவ் லெட்டர்ஸ் because it simplifies the location of a file and we are able to locate that file easily அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, ஒரு ஃபைல் நம்ம லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா என்ன, அது லொக்கேஷன் எங்கே இருக்குது, நம்ம டேரெக்டாக வந்து சி டிரைவ்ல இந்த ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிரைவையே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லெட்டரில் நம்மளால வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியுது இன்ஸ்ட் ஆஃப் கிவிங் அ பிக் நேம் இல்லையா. ஸோ அதனால தான் இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. So a drive letter is a single alphabetical letter or character whose range is from A to Z. So A ல இருந்து Z வரைக்கும் நம்மளால வந்து letters வந்து assign பண்ண முடியும். So it is assigned to a physical drive of a computer system. So computer systemல இருக்க physical drive என்னது, அந்த hard drive அதெல்லாம் இருக்கு இல்லையா, hard disk அதெல்லாம் வந்து
ஃப்ளாப்பி டிஸ்க் சிடி டிரைவ் எல்லாம் இருக்குல்ல எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து அசைன் பண்றோம். ஸோ டிரைவ்ஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ் வித் ஃப்ளாப்பி டிரைவ்ஸ் யூஸ்வலா வந்து கேபிட்டல் ஏவால நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஆர் டிரைவ் பாத்தீங்கன்னா வந்து கேபிட்டல் சியால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுல பார்ட்டிஷன் இருந்துச்சுன்னா டிஇஎஃப் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வேணும்னா இந்த நேம்ஸ் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால ரீநேம் பண்ணிக்க முடியும். அண்ட் புதுசா நம்ம டிரைவ் ஆட் பண்ணும் போதும் நம்மளால வந்து ஈஸியா we can add it easily as per our requirement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this is the reason, okay, why the drives are given letters. So very first reason is it simplifies the location of a file அவ்வளவுதான். And we are able to locate that file also easily. Okay, fourth one, write the specific use of Cortana அப்படின்னு கேட்காங்க. ஸோ Cortana வந்து நீங்க பார்த்திருப்பீங்க மைக்ரோசாஃப்ட்ல வந்து அந்த பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த Cortana. ஓகேவா? ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு சேவ் டைம் அண்ட் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் ஆன் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட். ஸோ நமக்கு வந்து டைம் சேவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து அந்த முக்கியமான விஷயத்துல அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கும் வந்து திஸ் ஹெல்ப்ஸ். ஸோ இதற்கான மேஜர் ஸ்பெசிஃபிக் யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேனேஜ் யுவர் கேலண்டர் அண்ட் கீப் யுவர் ஸ்கெடியூல் அப் டு டேட். ஸோ ஒரு கேலண்டர் மெயின்டைன் பண்ணி ஸோ நம்ம ஸ்கெடியூல்ஸ்லாம் வந்து அதில் போட்டு வைக்க முடியும். ஜாயின் அ மீட்டிங் இன் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆர் ஃபைண்ட் அவுட் ஹூ யுவர் நெக்ஸ்ட் மீட்டிங் இஸ் வித். ஸோ ஒரு மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை நெக்ஸ்ட் மீட்டிங் யார் கூட அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோ வந்து நம்ம இந்த Cortana வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கிரியேட் அண்ட் மேனேஜ் லிஸ்ட், செட் ரிமைண்டர்ஸ் அண்ட் அலார்ம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதோட யூசேஜ். ஓகேவா? ஃபைண்ட் ஃபேக்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ் அண்ட் இன்ஃபோ. லைக் கூகுள் சர்ச் நம்ம பண்ற மாதிரி இதுலயுமே வந்து நம்ம ஃபேக்ட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து நம்மளால தேடி இன்ஃபர்மேஷன்லாம் தேடி எடுக்க முடியும் யூஸ் பண்ணி Cortana யூஸ் பண்ணி. சரிங்களா? அண்ட் ஓப்பன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ டைம்ஸ் நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா we can just say open this application. சொன்னாலே வந்து இந்த Cortana வந்து will help us to open that particular application. So these are the specific use of Cortana. Okay, next question, list out the major differences between Windows and Ubuntu OS அப்படின்னு கேட்டுக்காங்க. So there are a lot of differences between these two. சரிங்களா? So one is a free software, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து it's a commercial சாஃப்ட்வேர். சரிங்களா? அதே மாதிரி நிறைய இது Ubuntu பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் விண்டோஸ் வந்து ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கும் சரி ஒர்க் பண்றதுக்கும். இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி திஸ் ஒன் Ubuntu பாத்தீங்கன்னா வந்து கம்மியான சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் விண்டோஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இது வந்து விண்டோஸ் பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் டெவலப் பை ஒன் பர்டிகுலர் கம்பெனி ஆர் அது மாதிரி. பட் Ubuntu பாத்தீங்கன்னா வந்து மெனி டெவலப்பர்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால சில ப்ராப்ளம்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்கு. So இந்த லிஸ்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். So you can kindly write down all this and note it down. Okay. So இதெல்லாம் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். மெயின் டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா வந்து கர்னல் வந்து இது நேச்சர் ஆஃப் கர்னல் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுக்குமான கர்னல் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு அந்த Ubuntu வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் விண்டோஸ் வந்து அப்படி கிடையாது. அண்ட் Ubuntu வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் வந்து டஸ் நாட் சப்போர்ட். ஓகே. பட் விண்டோஸ்ல வந்து அந்த மாதிரி கிடையாது. இட் சப்போர்ட்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். அண்ட் Ubuntu டெஸ்க்டாப் ஓஎஸ் பாத்தீங்கன்னா வந்து சர்வர் ஓஎஸ் ஆகும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். பட் விண்டோஸ்ல வந்து சர்வர் ஓஎஸ் தனி அண்ட் ஹோஸ்ட் ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ற டெஸ்க்டாப் ஓஎஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. இட் டசன்ட் சப்போர்ட் சர்வர். ஓகேவா? Ubuntuல பாத்தீங்கன்னா வந்து மல்டிபிள் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். பட் விண்டோஸ்ல அந்த மாதிரி கிடையாது. அண்ட் Ubuntu இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப quite complex process அப்படின்னு சொல்றாங்க. பட் விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் இஸ் வெரி சிம்பிள். And Ubuntu OS வந்து it comes with many useful softwares like Office, while one has to separately install MS Office in Windows. So Windowsல வந்து OS மட்டும்தான் நம்மளால வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது கம்பேட்டபிள் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனி பேக்கேஜ் தான் வாங்கி நம்ம வந்து விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனா Ubuntuல பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இருக்கு அது வந்து பை டிஃபால்ட் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிடும். சரிங்களா? OS இன்ஸ்டால் பண்ணும்போதே ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். And Ubuntu OS has its own software manager அப்படின்னு சொல்றாங்க. பட் Windows வந்து doesn't have that. And Ubuntu OSல வந்து நார்மலி இன்ஸ்டால்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ் பை டெர்மினல் விண்டோவே யூஸ் பண்ணி நம்மளால வந்து சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனா விண்டோஸ்ல வந்து அதுக்குன்னு தனியா பேக்கேஜ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். Ubuntu வந்து வெரி லெஸ் சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்தாலே வந்து அதை இன்ஸ்டால் பண்ணலாம் சொல்லிட்டு அதற்கான லீஸ்ட் ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்றதும் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் விண்டோஸ் அண்ட் Ubuntu OS. So the sixth question, are there any difficulties you face while using Ubuntu? If so, mention it with reasons. அப்படின்னு கேட்டுக்காங்க. Of course, there are difficulties while using Ubuntu when we compare with the OS, Windows OS. சரிங்களா? So Ubuntu பாத்தீங்கன்னா வந்து it supports multiple desktop environment இப்ப பார்த்தோம் இல்லையா? But different desktop managers lead to a fragmented experience. அதாவது desktop environment வந்து multiple desktop environment நம்மளால வந்து Ubuntuல வந்து சப்போர்ட் பண்ணும். பட் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு desktop environmentக்கும் ஒரு desktop manager இருக்கும். So அதனால வந்து fragmented experience தான் வந்து
ஒரு clean and clear experience நமக்கு வந்து இருக்காது. விட்டு நிறைய hang ஆகி வர மாதிரி அந்த மாதிரி. That is what we call it as fragmented experience. ஓகேவா? As Ubuntu is developed by many developers, too many package managers makes Ubuntu hard to learn and master. So நிறைய developers இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க டெவலப் பண்ணதை வந்து நம்ம வந்து படிக்க முடியல. அந்த பேக்கேஜ் மேனேஜர்ஸ் ப்ரொவைட் பண்றது தான் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணி மாஸ்டர் பண்ணோம். So that is little difficult in Ubuntu. Sometimes issues like glitches along with bugs and software errors arises due to outdated or lack of new software. So Ubuntu la pathina வந்து இந்த software errors இல்ல bugs or other glitches வந்து arise ஆகும் because of the software. இதுல வந்து Windowsல பாத்தீங்கன்னா வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் Ubuntuல அந்த மாதிரி இருக்காது. So sometimes வந்து due to outdated software or lack of new software some issues வந்து occur ஆகும், as well as hardware compatibility problems sometimes இருக்கும். So these are the difficulties we face while using Ubuntu. And 7th one, differentiate Thunderbird and Firefox in Ubuntu அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸிங்க. Thunderbird என்பது ஒரு டிஃபால்ட் email client software. சரிங்களா? So that is what is given here. So Ubuntu has inbuilt email software called Thunderbird, which gives us the user to access emails such as Exchange, Gmail, Hotmail, etc. So இது வந்து default email software. But Firefox பார்த்தீங்கன்னா that's a web browser. That is the default browser for Ubuntu. Okay. And 8th one, differentiate save as and save a copy in Ubuntu கேட்டிருக்காங்க. So save as save a copy எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம விண்டோஸ்ல ஒர்க் பண்ற மாதிரியே தான். So saveனா வந்து புது நேம் கொடுத்து நம்மளால ஒரு புது லொகேஷன்ல சேவ் பண்ண முடியும். ஏற்கனவே சேவ் ஆன ஃபைலா இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர்ரைட் பண்ணும். So that is the use of save option. So விண்டோஸ்லயும் இதே தான். சரிங்களா? Save as பாத்தீங்கன்னா வந்து ஒரு புது அதே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிட்டு அது if you want to change the name of the file or location we can do so. அதுதான் வந்து சேவ் as ஆப்ஷன். இப்போ சேவ் a copy என்பதும் அதே மாதிரி தான். சேவ் as டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்ணும். அதுல வேணும்னா நமக்கு வந்து we can change the file name as well as location அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So this is available in Ubuntu. சரிங்களா? So with this part 1 to part 3 கான questions எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். So அடுத்த part 4 கான answers எல்லாமே வந்து நான் next வீடியோல அப்லோட் பண்றேன். So இது வரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு subscribe பண்ணிட்டு உங்க friends கூடயும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video.